அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 28/2/2026 அருமையான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. தேசிய அறிவியல் தினம், உலக தையற்காரர்கள் தினம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். இன்னைக்கு என்னன்னா, என்னுடைய தையல்காரர், என்னுடைய அண்ணன் டெய்லர் அவர்களை என்னால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு மிகவும் பிடித்த தையல்காரர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல டெய்லர் இருந்திருப்பார்ல, நம்ம அரக்கை சட்டை தைக்க சொன்னோம்னா முழுக்கை சட்டை தைக்க சொன்னோம்னா அரக்கை சட்டை தைச்சு இறக்கம் கொஞ்சம் அதிகமாக வச்சு இறக்கம் கொஞ்சம் கம்மியாக வச்சு அப்படி ஒரு சில டெய்லர்லாம் இருந்திருப்பாங்க. அதே போல ரொம்ப சூப்பராக நம்மளை பார்த்து நமக்காக அருமையாக தைச்ச டெய்லர். நீங்கள் முதல்ல எப்போ ஒரு டெய்லர்கிட்ட வாங்கி சட்டை போட்ட அனுபவம்? இன்னைக்கெல்லாம் கடையில் போகிறோம், எடுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. அன்னைக்கெல்லாம் அந்த தைச்சு அதை அவர் அயன் பண்ணும் போது பக்கத்துலேயே நின்று அதை வாங்கி அதை போட்டு அளவு சரியா இருக்கான்னு போட்டு பார்க்கும் போது இருக்குதே ஒரு சந்தோஷம். அதுலேயும் நமக்கு சினிமாவில் ரொம்ப பிடிச்ச டெய்லர் யார் தெரியுமா? ஏன்னா காலையிலேயே கடையை திறந்துட்டியாட்டு இருக்குது அப்படிம்பாரு நம்ம கல்லாப்பேட்டி சிங்காரம். அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும். பாக்யராஜோட எல்லா படத்துலையும் இந்த டைலாக் உண்டு. அதனால கவனிச்சிங்கன்னா தெரியும். முடங்க பாயிலன்றதுக்காக சடங்கை தள்ளியா வச்சிட முடியும்? ஏதோ வியாபாரம் ஆகுதோ இல்லையோ அப்படியே திறந்து வச்சு ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறதா அப்படிம்பாரு கவுண்டமணி. அதில் வரக்கூடிய காளியண்ணன் டெய்லர், அதை பற்றி அந்த மாதிரியே ஒரு டெய்லர் எங்கள் ஊரில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க. உங்கள் ஊரில் உங்கள் ஊர் டெய்லரை பற்றி, உங்கள் டெய்லர் பேர் என்ன, நீங்கள் எந்த டெய்லரை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. எங்களுடைய டெய்லர் பேரு சிதம்பரம். எங்களுடைய அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கு இந்த உலக தையற்காரர் தினத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் தான் முதல்ல எனக்கு சட்டை தைச்சு கொடுத்தவர். 4 ரோட்ல இருக்காரு, கடை வச்சிருக்காரு, இன்னும் தைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் சட்டை தைச்சு போட்டிருக்கேன். ஸ்கூல் சட்டை, ஸ்கூல் டிராயரு அதெல்லாம் தைச்சு கீழே கோட் அடிச்சு பாக்கெட்டுக்கு பாசையை படிச்சு அதெல்லாம் பெரிய ஒரு கற்பனை, ஒரு சந்தோஷம். இன்னைக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சிருதா? எதுக்கு ஒரு மரியாதையே இல்லைன்னு. ஆனா அன்னைக்கெல்லாம் அது டெய்லியும் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை நடப்பேன். சட்டை தைச்சிட்டீங்களா, சட்டை தைச்சிட்டீங்களான்னு அவரு போடாடி தைச்சு தரடா அப்படிம்பாரு. ஏன்னா நம்ம தான் கடை சொல்ற பார்ட்டியாச்சே, அதுதானே உலகம் வழக்கம். காசு கொடுக்குறது தானே முதல்ல தைச்சு கொடுப்பாங்க. நம்ம தான் பாதிக்கு பாதி கடை சொல்ற பார்ட்டி. அப்புறம் அன்னைக்கு அவங்க கிட்ட காசு இல்லைன்னு வைங்க, ஆனா இருந்தாலும் தைச்சு கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அவரு எனக்கு தைச்சு கொடுத்த ஒரு பச்சை கலர் சட்டை, ஒரு கருப்பு கலர் கோடு போட்டு ஒரு பச்சை கலர் சட்டை எனக்கு இன்னும் என் நினைவில் இருக்கு. அந்த சட்டையை போடுற அன்னைக்கு நான் என்னமோ இந்தியாவுக்கே பிரதமர் ஆயிட்டா மாதிரி அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அதுல நீங்க சொல்லுங்க, நீங்க முதல்ல போட்ட சட்டை கலர் என்ன, உங்க டெய்லர் பேர் என்ன, ஊர் என்ன, அவர் எப்படி இருக்கார்? இந்த தையல்காரர் தினத்தை யாருக்கு நீங்க அர்ப்பணிக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இரவு 9 மணி வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி, காலை 9:51 வரைக்கும் புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரம். நீங்க எதையாவது தேடுறதுன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துல தேடுங்க, கிடைச்சிரும். ஏதாவது தொலைச்சிருந்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ரொம்ப ஈஸியா திரும்ப கிடைச்சிரும். மாலை 5:19 வரைக்கும் சௌபாக்கியம் நாம யோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் பூரம், யோகி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி, அவயோகி குரு. அதன் பின்பு சோபனம் நாம யோகம், யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி. காலை 9:56 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு இரவு 9:03 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். குரு தனியா, குரு சந்திரன் பஞ்சாயத்து ஒன்னா இருந்ததா, இப்போ பாருங்க அப்படியே வந்துருச்சு. குரு மட்டும் மிதுனத்துல நான் போகிறேன் மேலே மேலே அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சொந்த வீட்டில் ஆட்சி, கேது இங்க சிம்மத்துல, சூரியன் புதன் சுக்கிரன் ராகு செவ்வாய் கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். இவங்க கூட்டணியை பிரிக்கவே முடியாத போல இருக்கு. அரசியல் கட்சி கூட்டணி எல்லாம் பிரிச்சா கூட இவங்க 5 பேர் கூட்டணி நம்மளால பிரிக்க முடியாது போல இருக்கு. கருவி பஞ்சாயத்தெல்லாம் உள்ள இருக்கு கும்பத்துல. அதை நினைச்சாத்தான் திக்கு திக்கு திக்குன்னே இருக்குது. இந்த வடிவேல் சொல்ல தெரியுமா, திக்கு திக்குன்னே போதியா வாழ்க்கை. அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறது எனக்கு திக்கு திக்கு திக்குன்னே போயிட்டு இருக்குது. வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம். உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள், முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள்.
இரண்டாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. பத்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. நான்காம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஆறாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஏழாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பத்தாம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அரசு வேலை செய்ய இருக்கிறது. பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தான் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம், 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் துவங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.